Hi students, welcome to Simple Maths. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் 9ஆம் வகுப்பு கணிதம் பயிற்சி 3.3ல உள்ள முதல் கணக்கு பார்க்கலாம். கணக்கில் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க. P of x equal to x cube minus 5x square plus 4x minus 3 என்ற பல்லுறுப்புக்கோவை g of x equal to x minus 2 என்ற பல்லுறுப்புக்கோவையின் மடங்கா என சரிபார்க்கன்னு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? இப்படி ஒரு பல்லுறுப்புக்கோவை கொடுத்து இன்னொரு பல்லுறுப்புக்கோவையின் மடங்கா அப்படின்னு கேட்டாங்கன்னா நம்ம இதிலிருந்து இதனுடைய பூஜ்ஜியம் கண்டுபிடிக்கணும். பூஜ்ஜியம் என்ன அப்படின்னா எக்ஸோட வேல்யூ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0ன்னு போட்டு எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிச்சி அந்த வேல்யூவை இந்த பி ஆஃப் எக்ஸில் எக்ஸ் இருக்கிற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்னா ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா இது வந்து மடங்குன்னு சொல்லிடலாம். நாட் ஈக்குவல் டு 0ன்னு வந்துச்சுன்னா இது மடங்கல்லன்னு சொல்லிடலாம். ஓகேவா? மடங்கா மடங்கல்லையான்னு நம்ம கண்டுபிடிக்கலாம். தீர்வு ஃபஸ்ட்டு கொடுத்துருக்குற ஜி ஆஃப் எக்ஸ் எடுத்துக்கிறேன். ஜி ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2. ஓகேவா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இந்த எக்ஸ் மைனஸ் 2 வந்து ஈக்குவல் டு 0ன்னு எடுத்து எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு 0 எனில் அப்போ நமக்கு என்ன வேல்யூ வரும்? இதிலிருந்து எக்ஸ் ஈக்குவல் டு மைனஸ் 2 இங்கே வரும்போது ப்ளஸ் 2ன்னு மாறிடும். அப்போ எக்ஸோட வேல்யூ 2ன்னு கிடைக்குது. ஓகேவா? இந்த எக்ஸோட வேல்யூவை கொடுத்துருக்கிற பி ஆஃப் எக்ஸில் கொண்டு அப்ளை பண்ணணும். நமக்கு பி ஆஃப் எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்கள். எக்ஸ் கியூப் மைனஸ் 5x ஸ்கொயர் ப்ளஸ் 4x மைனஸ் 3. இந்த இடத்துல எக்ஸுக்கு பதிலாக நம்ம 2 அப்ளை பண்ணிடலாம். அப்போ பி ஆஃப் 2 ஈக்குவல் டு எக்ஸுக்கு பதிலாக 2 கியூப் மைனஸ் 5 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 அப்போ ஸ்கொயர் ப்ளஸ் 4 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக 2 மைனஸ் 3. ஓகேவா? ஈக்குவல் டு 2 கியூப் பண்ணால் என்ன வரும்? 2 3 தடவை எழுதி பெருக்கணும். ஓகேவா? அப்போ என்ன வரும்? 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இது 2 4 4 2 8. அடுத்தால மைனஸ் 5 இன்ட்டு 2 ஸ்கொயர்னால் 2 தடவை எழுதணும். இது 2 4. அடுத்தால ப்ளஸ் 4 2 8 மைனஸ் 3. அப்போ ஈக்குவல் டு 8 மைனஸ் 4 என்ன வந்துடும்? 20. அப்போ 20 ப்ளஸ் 8ல் 3 போனால் என்ன வரும்? 5. அடுத்து ப்ளஸில் உள்ள 2ஐயும் கூட்டுங்க. 8ஐயும் 5ஐயும் கூட்டினா 13 மைனஸ் 20. வெவ்வேறு அடையாளமாக இருந்தால் என்ன செய்வோம்? பெரிய எண்ணிலேருந்து சிறிய எண்ணை கழித்து பெரிய எண்ணுக்குள்ளே அடையாளம். அப்போ மைனஸ் 20ல் 13 போனால் 7. இப்போ நம்ம என்ன சொன்னோம் அப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸ்லேருந்து எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிச்சி பி ஆஃப் எக்ஸில் அப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரணும்? 0ன்னு வந்துச்சுன்னா மடங்குன்னு சொல்லணும். இங்கே 0வே வரல, நாட் ஈக்குவல் டு 0ன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம என்ன சொல்லிடலாம் அப்படின்னா ஜி ஆஃப் எக்ஸ் என்பது ஜி ஆஃப் எக்ஸின் மடங்கல்லன்னு சொல்லிடலாம். ஓகேவா? அப்போ ஜி ஆஃப் எக்ஸ்லேருந்து எக்ஸோட வேல்யூ எடுக்கிறோம். அந்த எக்ஸோட வேல்யூவை கொடுத்துருக்கிற எஃப் ஆஃப் எக்ஸில் கொண்டு அப்ளை பண்ணுறோம். நாட் ஈக்குவல் டு 0. ஈக்குவல் டு 0னா மடங்கு, நாட் ஈக்குவல் டு 0னா மடங்கல்லன்னு எழுதிடலாம். ஓகேவா? இந்த கணக்கில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் அதை கமெண்ட்டில் கேட்கலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் கணக்கு பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.